நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். 5 ஆகஸ்ட் 2021 காலைக்கான ஒரு தியானம். அபைடிங் வெர்ச்சுஸ் என்கின்ற தலைப்பிலே தியானிப்போம். நிலைத்திருக்கும் நற்குணங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. எனவேதான் இதற்கு நிலைத்திருக்கும் நற்குணங்கள் அல்லது நல்ல பண்புகள் என்று நாம் இதை அழைக்கின்றோம். விசுவாசம், நம்பிக்கை இரண்டும் ஒரே அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகளைப் போல் இருக்கின்றது. ஆனால் இந்த இரண்டிற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. விசுவாசம் என்பது மற்றவருடைய சொல்லிலே நம்பிக்கை வைப்பது, அல்லது நாம் காணாத விஷயத்திலே நம்பிக்கை வைப்பது, அல்லது கடந்து போன ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கை வைப்பது, நம்புவது, அதுதான் விசுவாசமாகிறது. நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் குழப்பிக் கொள்ளாமல் விசுவாசம், எதிர்பார்ப்பு, அன்பு என்று கூட இந்த 3 வார்த்தைகளை நாம் எண்ணிக்கொள்ளலாம். இந்த வாழ்க்கை நிலையற்றதாய் இருக்கிறது. இந்த நிலையற்ற வாழ்க்கையிலே தான் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த நற்குணங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையிலே பல சமயங்களிலே குழப்பம் நிறைந்த சூழ்நிலையில் அதிலே நாம் கடந்து செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த குழப்பத்திலே நமக்கு இதயத்திலும் எண்ணத்திலும் தெளிவு வேண்டுமானால் இந்த நற்குணங்கள் நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, உதவியற்ற சூழ்நிலையிலும் நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதும் இந்த நற்குணங்கள், நிலைத்திருக்கும் நற்குணங்கள் நமக்கு உதவிகரமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடும் பலர் நம்மில் இருக்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எங்கே தங்குவோம், எண்ணத்தை உண்போம் என்றெல்லாம் பல கவலைகள் நமக்கு இருக்கும். இந்த பணம் நமக்கு போதுமா, அல்லது நமக்கு இருக்கும் இந்த சுகம் நமக்கு போதுமா, இந்த பலம் நமக்கு போதுமா என்றெல்லாம் நமக்கு பல சந்தேகங்களும் உதவியற்ற சூழ்நிலைகளும் நாம் எதிர்நோக்கி இருக்கலாம். இப்படிப்பட்ட கஷ்டங்களும் பாடுகளும் துரோகங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே, நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நிலைத்திருக்கும் நற்குணங்கள் மிக அவசியம். காரணம், இந்த நற்குணங்கள் நம்மை அடுத்த வாழ்வுக்காக, இந்த உலகத்தையும் தாண்டி மற்றொரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது என்றென்றும் பரலோகத்தின் தந்தையோடு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை நமக்கு கொடுப்பது இந்த 3 நற்குணங்கள் தான். விசுவாசம். எதை பற்றிய ஒரு விசுவாசம்? கிறிஸ்துவின் வார்த்தையில் விசுவாசம். நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு. எதை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு? உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு. நாம் மரித்தும் பிழைக்கப் போகின்றோம், மீண்டும் உயிர் பெறப் போகின்றோம். நாள் ஒன்று வரும், அது எப்பொழுது என்று இன்றைக்கு நாம் அறியோம். ஆனால் அந்த நாளின் பொழுது, அந்த உயிர்த்தெழுதலின் நாள் என்று வேதம் போதிக்கின்றது, பைபிள் போதிக்கின்றது. அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவரை நம்பாமல் இருக்கிறவர்களும் உயிரோடு மீண்டும் எழும்புவார்கள். ஆனால் இந்த 2 கூட்டத்தாருக்கும் இடைப்பட்ட பல காலங்களும் அமைந்திருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலை பற்றிய போதகங்கள் நமக்கு அதிகம் இல்லை இந்த உலகத்தில். இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கே நமக்கு நேரம் இல்லையே. வருகின்ற காலங்களை குறித்து யார் சிந்திக்கப் போவது, யார் பேசப் போவது என்று அதை ஒதுக்கி தள்ளி வைத்து விடுகின்றோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் குறித்து நாம் அதிகமாக எண்ண வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்முடைய விசுவாசமே வீண்தான், நாம் கடவுளுக்காக வாழ்வதே வீண்தான் என்று சொல்கின்றார். ஆகவே நம்பிக்கையிலே மிகவும் சிறப்பான நம்பிக்கை உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை. அடுத்து பார்க்கிறோம் இந்த அன்பு. எப்படிப்பட்டதான ஒரு அன்பு? பயத்தை புறம்பே தள்ளும் ஒரு அன்பு. அது இறைவனின் அன்பு. அந்த அன்பை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது
நமக்குள் இருக்கின்ற பயங்களெல்லாம் நம்மை விட்டு போகின்றது. காரணம், கடவுள் அல்லது இறைவன் நம்மை முதலாவது நேசிக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆகவே இந்த 3 வார்த்தைகளை பற்றி இன்றைக்கு தியானிக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தையில் விசுவாசம், உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு, பயத்தை புறம்பே தள்ளும் இறைவனின் அன்பு. முதலாவது கிறிஸ்துவின் வார்த்தையில் விசுவாசம். Faith in the testimony of another. அதாவது இயேசுவினுடைய போதகத்திலே நாம் நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை மூலமாக ஒரு மிகப்பெரிய மகிமையை நம் வாழ்க்கையில் காண்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் முதல் நம்பின ஒரு சம்பவத்தை குறித்து சீடனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா அதை பற்றி எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் தொடங்கி சில வசனங்களை இருக்கும்படியாகவே வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அது சீமோனுடையதா இருந்தது. ஆங்கிலத்திலே சைமன் என்கிற பெயர் கொண்ட சீடன். அதுதான் பேதுருனுடைய முதற் பெயர், பீட்டருடைய முதல் பெயர். அந்த அதை கரையிலிருந்து, அதாவது அந்த படகை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். திரளான கூட்டம் அந்த கடற்கரையிலே இயேசுனுடைய போதகத்தை கேட்க வந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து இந்த படகிலே ஏறி அதை சற்று தண்ணீர் அண்டையிலே சற்று தள்ளச் செய்து கரைக்கு சற்று அப்பால் சென்று மிதந்த வண்ணமாக அந்த படகிலிருந்து மக்களுக்கு போதித்ததாக ஒரு அழகிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் ஒரு மீனவர். அவரை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ ஆழத்திலே போய் மீன் பிடி, நான் சொல்கிற இடத்திலே உன்னுடைய வலையை வீசு, அப்பொழுது உனக்கு பல மீன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார். அதற்கு சீமோன், ஐயரே அல்லது போதகரே என்று அர்த்தம் கொள்ளும்படியாக, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இதைத்தான் நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதன் பிறகு வாசிப்போம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இது ஒரு அற்புதம் நிகழ்ந்த ஒரு சம்பவம். என்றைக்கும் நடைபெற்றது. நம் கண்முன் இது நடைபெறவில்லை. ஆனால் இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சீமோன் அங்கு இயேசுவனுடைய வார்த்தையின்படியே நான் வலை போடுகிறேன் என்று சொன்னதுதான் இதில் மிக முக்கியமான அம்சம். சீமோன் அதற்கு முந்தின இரவெல்லாம் பாடுபட்டு அந்த கடலிலே அவன் மீன் பிடித்தும் ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனால் திடீரென்று அடுத்த நாளிலே இயேசு சொல்கிறார், இந்த இடத்திலே சற்று ஆழமாக தள்ளி கொண்டு போய் படகை தள்ளி கொண்டு போய் இந்த இடத்திலே நீ உன் வலையை வீசு என்று சொன்னதும் அநேக மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த படவிலிருந்தும் வந்து கூட்டாளிகள் வந்து அவர்களுக்கு உதவி செய்து பல மீன்கள், 2 படகும் அமிழத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறார்கள். இது அற்புதம் நிகழ்ந்த ஒரு சம்பவம். அதாவது இவன் இயேசுவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தான், விசுவாசம் வைத்தான். அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக மகிமையை கண்டான். என்ன மகிமை அது? அற்புதமான ஒரு அவனுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் அங்கு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு நிலை. அவனுடைய வாழ்வு ஆதாரத்திற்கான மீன்கள் அன்றைக்கு தேவைப்பட்டது. அவனுடைய குடும்பத்தாருக்கு தேவைப்பட்டது. அந்த மீன்களை அன்றைக்கு அவன் தேவைகளை அறிந்தவராக இயேசு அவனுக்கு உதவி செய்யும் வண்ணமாக இந்த இடத்திலே நீ உன் வலையை வீசு என்று சொல்லி அந்த அற்புதத்தையும் நிகழ்த்துகிறார். மீனவன் சீமோன், இயேசுவோ மீனவர் அல்ல. அவன் சொல்லி இருக்கலாம், இயேசுவே, உம்மை விட எனக்கு மீன் பிடிப்பதை பற்றி அதிகம் தெரியும்,
நான் இரவெல்லாம் பாடுபட்டேன் என்றெல்லாம் கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் திடீரென்று அவன் யோசித்து, இல்லை நாம் விசுவாசிப்போமே, விசுவாசித்து தான் பார்ப்போமே என்று சொல்லி இவர் சொல்லுகின்ற வார்த்தையிலே விசுவாசித்து, அதன்படியே செய்கிறேன் என்று சொல்லி செய்ததினாலே பெரும் மகிமையான ஒரு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய மீன்களை அவன் பெற்று ஆசீர்வாதத்தை காண்கிறான். இரண்டாவது பார்க்கிறோம், உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை. 3 காரியங்கள்: விசுவாசம், நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு, அன்பு. இந்த 3 காரியங்கள். இரண்டாவது உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். பவுல் அப்போஸ்தலரை குறித்த போதகத்தை குறித்து ஒரு சர்ச்சை எழும்பினது. அந்த சமயத்திலே ஆலோசனை சங்கம் என்று அக்காலத்தில் இருந்த ஒரு சங்கத்திலே பவுலை அழைத்து கொண்டு போய் அங்கு விசாரிக்கிறார்கள். அப்பொழுது 2 கூட்டத்தார் அவரை விசாரிக்கும்படியாக பெருவாரியாக அங்கு வந்து கூடியிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தினர் பெயர் சதுசேயர், மற்றொரு கூட்டத்தினர் பெயர் பரிசேயர் என்று 2 கூட்டத்தினர். இந்த சதுசேயர் மரித்த பின்பு ஒரு எதிர்கால வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற கூட்டத்தினர். அப்பொழுது அங்கு பவுல் சொல்கிறார், உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை, இதை குறித்து தான் நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை முடிந்ததும் ஒரு நித்திய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. இது யாருக்கு? இயேசுவை விசுவாசிக்கின்ற அனைத்து உலக விசுவாசிகள் அனைவருக்குமே இது நிச்சயமாக நடைபெறுகின்ற ஒரு காரியம் என்று பைபிள் போதிக்கின்றது. அதை நாம் அதிகமாக எதிர்பார்ப்போடு நாம் நம்பி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், வந்து இங்கு அரசாட்சி செய்ய போகின்றார் என்று கூட நாம் நம்புகிறோம். இது வேதத்தினுடைய போதகமே. ஆக இந்த உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை நமக்கு அதிகமாக வேண்டும். இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் இந்த வாழ்க்கை கடந்து போகின்ற வாழ்க்கை என்று நாம் வெகு விரைவிலே புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கைக்கான கவலைகளை கடந்து செல்ல நமக்கு ஒரு புதிய தெளிவும் புதிய பலனும் நமக்கு இறைவனிடத்திலிருந்து கிடைத்துவிடும். 3வது பார்க்கிறோம், பயத்தை புறம்பே தள்ளும் இறைவனின் அன்பு. இது என்ன? காட்ஸ் ப்ரொடெக்டிவ் லவ் ஃபார் அஸ். அவர் நம்மை பாதுகாக்க கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆபத்தும் நிகழாதபடி நம்மை பாதுகாக்கக்கூடிய அவருடைய அன்பு என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பிலே பயம் இல்லை என்று பைபிள் போதிக்கின்றது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்வாறாக காண்கிறோம்: அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வேதம் போதிக்கிறது. ஆக இங்கே நாம் அறிந்து கொள்கின்ற மிக முக்கிய காரியம், கர்த்தர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்திருக்கின்றார். நாம் அவரை அன்பு கூறுவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை அன்பு கூர்ந்திருக்கின்றார். நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே அவர் முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியையும், விசுவாச உறுதியையும், நம்பிக்கையின் உறுதியையும், அல்லது அன்பின் பாதையிலே ஒரு நிச்சயத்தையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. மற்றும் ஒரு வசனத்தை பாருங்கள். அந்த ஆலோசனை சங்கத்திலே பவுல் விசாரிக்கப்பட்ட பின்பு அதே அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே இவ்வாறாக காண்கிறோம்: அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய அன்பு நம் மீது இருக்கிறபடியினாலே அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி பார்த்த வண்ணமாக இருக்கிறது. எந்த ஒரு ஆபத்தும் வரட்டும், எந்த ஒரு தீர்வு காண முடியாத பிரச்சனை கூட நமக்கு
எழும்பி வரட்டும். அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தருடைய அன்பு, அவருடைய கருணையின் கண்கள் நம்மீது எப்பொழுதுமே இருக்கும். இந்த நிச்சயம்தான் நமக்குள்ளே மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை தருகிறது. இந்த அவர் நம்மில் அன்பு கூறுகிறார், இறைவன் நம்மை நேசிக்கிறார் என்கின்ற இந்த நிச்சயம்தான் நாம் மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாக ஒரு அன்பை நமக்குள்ளே தருகிறதாய் இருக்கிறது. எனவே நிலையற்ற சூழ்நிலையிலே நிலையாக நிலைத்திருக்கக்கூடிய நற்குணங்கள் இந்த விசுவாசம், நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு மற்றும் அன்பு. உதவியற்ற சூழ்நிலையிலே உதவிகரமாக இருப்பது இந்த 3 நற்பண்புகள்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. குழப்பம் நிறைந்த உலகத்திலே நமக்கு எளிதில் கையாளக்கூடிய நற்பண்புகள் இந்த 3: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மை சூழும் பொழுதும் பரலோக தந்தையினுடைய அன்பை என்றும் நினைத்தவர்களாக, நமக்கு என்றென்றும் ஒரு நித்திய வாழ்வு என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் எழும்பி நமக்குள் உதயமான சூழ்நிலையிலே நாம் மற்றவர்களையும் நேசிக்க தொடங்குகின்றோமே, அதுதான் அன்பின் வாழ்க்கை. இவ்வாறாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நமக்குள்ளே இறைவன் ஏற்படுத்துகின்றார். கிறிஸ்துவின் வார்த்தையில் விசுவாசம், உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு, பயத்தை புறம்பே தள்ளும் இறைவனின் அன்பு. இந்த 3ம் நிலையான நற்குணங்கள். இந்த நற்குணங்களை நமக்கு இன்று கர்த்தர் நமக்கு அருளி, இந்த வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் வெற்றிகரமாக ஓட, மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் சமாதானத்தோடும் உற்சாகத்தோடும் ஓட கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த தியானத்தின் வசனங்களை எங்களுக்கு நீர் அருளி, எங்களுடைய இதயத்திலே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் நீர் ஏற்படுத்தி, இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையிலே நிலையான நற்குணங்களை கொண்டவர்களாக, மற்றவர்களையும் உம்மையும் நேசிக்கிறவர்களாக, இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்களாக எங்களை வழிநடத்தி, வருகின்ற இந்த வாழ்வுக்கு பின்னதாக வருகின்ற எதிர்கால நித்திய வாழ்க்கைக்குரிய வாழ்வுக்காக நாங்கள் ஆயத்தப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இவை அனைத்தையும் இயேசுவின் பெயரால் கேட்கிறோம் எங்கள் பரலோக தந்தையே. ஆமேன்.